நான் லேட்டாக வரல. நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா, வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்டர்லாம் சார்கிட்ட தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பன் சார்கிட்ட கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா ஆர் கண்ணன்ட்ட கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை. திரும்ப சொல்கிறேன், கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13/13 பேய்கள் நடமாடுவது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியா இருக்கார்ல அவர், கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்கா யோசித்தேன். பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவப்படுகிறது, சிந்தனை கருத்தாகிறது, கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயணுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்குறவங்களுக்கு மியூசிக் நீங்கள் தானப்பா இல்லை? பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. இவங்க மலேசியாவிலேருந்து பல கனவுகளோட சென்னைக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் கனவெல்லாம் நினைவாகணும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்களோட முயற்சி தெரியுது, இப்போ படம் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிச்சயமாக இது மாதிரி தான் ஒரு படம் மலேசியாவிலேருந்து பூச்சாண்டின்னு ஒரு படம் வந்தாங்க. இப்போ பார்த்தா அது பெரிய லெவலில் ஓடி பெரிய ஹிட்டாகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதனால் இவங்களும் அது மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களோட முயற்சி திருவினையானோம் என்று சொல்கிறேன். அப்புறம் மேகனா பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்க வந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு மேகனா பழக்கம். அந்த நட்பு ரீதியாக கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்தேன். அதனால் இப்போ யார் வரான்னு கேட்டேன். இப்போ யார் வரான்னு தெரிலன்னு நாங்கள் போவோம். நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட புது படம்னால என்னால் முடிஞ்சு நான் தம்பிராம சார், கண்ணன், எஸ்வி சேகர் சார்லாம் வந்திருக்காங்க. இது மாதிரி வர்றவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நாங்கள்லாம் இருக்கோம். டெஃபினட்டாக சினிமாவுக்கு வாங்க, உண்மையாக உழைங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடம் காத்திருக்கு. ஆனால் அந்த உண்மை வந்து நேர்மையாக இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக வரலாம் அந்த சினிமாவில். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் ஒரு போன ஆடியோ ரிலீஸில் வந்து ஒரு கங்கேமன் சார் சொல்லியிருந்தார், ஒரு ஜீப்ராஜ் மேலே என்ன கோபம் தெரில, 7 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் வந்து எங்கள் சாங்கை யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி. ஜீப்ராஜ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க. அவர் 7 கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சலாக காண்டான்னு தெரில. எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீப்ராஜ்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எத்தனையோ படம், இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது, நைட்டு ஒரு 60 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தா என் சம்பளத்தாக படம் நிற்குதானே, நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜீப்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார். சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட தப்பு கிடையாது. அந்த படத்தில் குட் பேட் அக்ரியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம். ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் சிம்ரன் ஆடுற சாங்கில் எல்லாம் இப்போ அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடியிருப்பாங்க. அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையை தெரியலன்னு சொல்ல முடியுமா? கரெக்டு. அதனால் அது வந்து ஒரு காலம் ஜீவ் பிராய்ஸை தப்பாக எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ்ஸுக்கும் அண்ட் எல்லாரும் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இருக்கிற பிஸியில் எனக்காக இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது என்னோட 3rd மூவி. இதை நானே டைரக்ட் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவி வந்து ஜூலையில் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு காமெடி அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு. தேங்க்யூ ஸோ மச்.